ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.1 12ஆம் கணக்கு. பின் வருவனவற்றுள் சமச்சீர் தன்மை பெற்ற படம் எது? இந்த படத்தை பாருங்க. இப்போ நான் நடுவில் இப்படி ஒரு கோடு பிரிக்கிறேன். மூக்கு ரெண்டா பிரிஞ்சிடும், வாய் ரெண்டா பிரிஞ்சிடும். ஆனால் கண்ணு பாருங்க, இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு, இது இங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ நான் ரெண்டையும் இந்த சமச்சீர் கோடு வரைஞ்சிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணேன்னா இந்த கண் இந்த பக்கம் பார்க்கறது இங்கே போகும், இது இங்கே வந்துடும். ஸோ அந்த பார்க்கிற பார்வையுடைய இது ஓவர்லப் ஆகாது. அதே போல் இங்கேயும் அப்படிதான். இது இந்த பக்கம் வந்துடும், இது இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல வந்துடும், இது பேக்குக்கு போயிடும். இங்கே பார்ப்போ ரெண்டுமே சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சமச்சீர் கோடு இப்படி வரைஞ்சு ஃபோல்டு பண்ணையில் ரெண்டு ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆயிடும். இங்கே வருவோம். இது ரெண்டும் வேற வேற இருக்கு, இது இங்கிட்டு வந்துடும், இது இங்கிட்டு போயிடும். ஸோ இதுவும் லெஃப்ட் ரைட்டு மாறிடும். ஸோ சமச்சீர் தன்மை பெற்ற படம் ரெண்டு விழியும் நடுவில் இருக்குது. அந்த கருவிழி நடுவில் இருக்கு இல்லையா, அதுதான் சரியானதா. ஃபோல்டு பண்ணையில் ரெண்டு ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகும். ஸோ விடை இதுக்கு சி. ஓகேவா? இந்த கண்ணினுடைய பார்வை வித்தியாசப்படுது ஒவ்வொன்றில். இது ஓகே.